மார்க்கோ மாரி ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த படம் உங்களுக்கு தாங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு ஹிட்மேன். இவரு இருக்க இந்த ஷின்ஜூ சிட்டில இவரு வந்து ஒரு டீமன் கூட எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த ஒரு டார்கெட்டா இருந்தாலும் அவங்களோட இடத்துக்கே போய் அவங்கள சாவடிச்சுருவாரு. இவரு வந்துட்டு இவரோட ஒய்ஃப்க்காகவும், குழந்தைக்காகவும் இவரு ரிட்டயர் ஆயிறாரு. ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கேங் வந்துட்டு இவரோட ஒய்ஃபையும், குழந்தையும் கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அந்த பழிய இவரு மேலயே போட்டுர்றாங்க. இவரு ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா இவரு வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாரு. ஒரு 12 இயர்ஸ் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜ்லருந்து வெளிய வந்தாரா? அந்த மாஸ்க் போட்ட கேங் யாரு? அவங்கள கண்டுபிடிச்சு இவரு அவங்கள கொல்றாரா? இல்லையாங்கிறது தான் கதை. இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசா இல்லனாலும், இந்த படம் கம்ப்ளீட் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கிறனால, நீங்க பார்க்குற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரத்தம் தெறிக்க தெறிக்க தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாரி ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்க ஆக்ஷன் படங்கள பொறுத்தவரைக்கும், லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அப்படியே தூக்கி ஓரமா வச்சிரணுங்க. ஏன்னா லாஜிக் பார்த்தோம்னா, எந்த படமும் நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த ஓரமா எடுத்து வச்சுட்டு படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்காகவே நீங்க இந்த படம் பார்ப்பீங்க கண்டிப்பா. இந்த படத்தோட பேரு டீமன் சிட்டி. 2025ல ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் படம். இந்த படம் Netflixல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மார்க்கோ படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு தடவ பார்த்து ட்ரை பண்ணிட்டு, கமெண்ட் செக்ஷன்ல இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்க ரிவ்யூ சொல்லுங்க. இந்த மாரி ஓடிடி ஆப்ஸ்ல ரிலீஸ் ஆகுற மூவிஸ் அண்ட் சீரிஸோட ரிவ்யூ வேணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம.